வணக்கம் நண்பர்களே. எனது பெயர் சொர்ணராஜ். பிரிவு அலுவலர் ஓய்வு, தலைமைச் செயலகம். தகவல் பெறும் உரிமை சட்டம் 2005. இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்து கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆயிடுச்சு. இருந்தாலும் இந்த சட்டத்தை பற்றி முழுமையான புரிதல் நம்மளுக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அதுதான் யதார்த்தமும் கூட. இந்த தகவல் பெறும் உரிமை சட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதில் மொத்தமே 31 செக்ஷன் தான் இருக்குது. ஒவ்வொரு பொது தகவல் அலுவலர்களும் அல்லது ஆர்டிஐ பெட்டிஷனை டீல் பண்ணக்கூடிய ஒவ்வொரு அரசு பணியாளரும் இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த 31 செக்ஷனையும் தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னு சொன்னால், ஒரு ஆர்டிஐ பெட்டிஷனை எப்படி டீல் பண்ணணும், அந்த ஆர்டிஐ பெட்டிஷனை எப்படி டிஸ்போஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய சில 7-8 பிரிவுகளில் மட்டும்தான் இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. அந்த 7-8 பிரிவுகளை மட்டும் நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுருந்தால் எந்த ஒரு ஆர்டிஐ பெட்டிஷனையும் நம்ம மிக எளிமையாக கையாள முடியும். தேவையில்லாத பயம் நமக்கு வராது, தேவையில்லாத படபடப்பு நமக்கு வராது. இப்போ அந்த ஆர்டிஐ ஆக்டில் இருக்கக்கூடிய சில அடிப்படை விஷயங்கள் தெரியாத காரணத்தால் ஒரு பொது தகவல் அலுவலருக்கு என்ன மாதிரியான பிரச்சனை வந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இது ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கேஸ். ஒரு பொது தகவல் அலுவலருக்கு ஒரு ஆர்டிஐ பெட்டிஷன் வருது. அதில் ஒரு 7 தகவல்களை கேட்டிருக்கிறார். இப்போ அந்த பிஐஓ அதை படித்து பார்த்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, அந்த பெட்டிஷனருக்கு ஒரு லெட்டர் வைக்கிறார். இந்த மாதிரி இந்த தேதிக்கிட்ட உங்களுடைய ஆர்டிஐ பெட்டிஷனில் ஒரு 7 தகவல்கள் கேட்டிருக்கிறீங்க. இந்த தகவல் எல்லாம் உங்களுக்கு என்ன காரணத்துக்காக தேவைப்படுது அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா நான் தகவல்களை கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு லெட்டர் வச்சுட்டார். அந்த லெட்டர் வாங்கின அந்த பெட்டிஷனர் அந்த பொது தகவல் அலுவலருக்கு எந்த தகவலையும் தெரிவிக்கலை. அதே மாதிரி முதல் மேல்முறையீட்டு அலுவலருக்கும் எந்த விதமான மேல்முறையீட்டுக்கும் வரல. 2ஆம் மேல்முறையீட்டு அலுவலர்களான மாநில தகவல் ஆணையத்துக்கும் அவர் செகண்ட் அப்பீலுக்கு போகலை. அவர் நேரடியாக மாநில தகவல் ஆணையத்தில் புகார் மனு ஒன்று கொடுக்குறார். அதுக்கான ப்ரொவிஷன் சட்டத்தில் இருக்குது. அந்த ப்ரொவிஷன் படி அவர் தகவல் ஆணையத்தில் ஒரு புகார் பெட்டிஷனை கொடுக்குறார். அதில் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த தேதியில் இந்த பிஐஓக்கு நான் என்னென்ன தகவல்லாம் வேணும்னு சொல்லி ஒரு ஆர்டிஐ பெட்டிஷன் போட்டேன். ஆனால் அவர் என்ன காரணத்துக்காக இந்த தகவலாம் கேட்குறீங்கன்னு சொல்லி எனக்கு லெட்டர் வச்சுருக்கிறாரு. அப்போ அவருக்கு அந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய அடிப்படை விஷயம் கூட தெரியலை. பிரிவு 6(2) ஒரு ஆர்டிஐ பெட்டிஷனர் தனக்கு எந்த தகவல் தேவைப்படுதோ அந்த தகவலுக்காக என்ன காரணத்துக்காக அந்த தகவல்கள் தேவைப்படுதுங்கிற காரணத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அந்த பிஐஓக்கு இந்த அடிப்படை விஷயம் கூட தெரியாமல் என்கிட்ட கேள்வி கேட்டிருக்கிறாரு. என்ன காரணங்களுக்காக இந்த தகவலாம் உங்களுக்கு வேணும்னு சொல்லி என்கிட்ட தகவல் கேட்குறாரு. அவருக்கு இந்த சட்டத்தினுடைய அடிப்படை விஷயம் கூட தெரியலை. அதனால் அவர் மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுங்க, அவருக்கு ஃபைன் போடுங்க அல்லது தக்க நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி ஒரு புகார் மனுவை கொடுக்குறார். இப்போ தகவல் ஆணையம் அந்த பொது தகவல் அலுவலருக்கு சம்மன் அனுப்புகிறாங்க. இத்தனாம் தேதி நேரடி விசாரணைக்கு வாங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த ஆர்டிஐ பெட்டிஷனரையும் நேரடி விசாரணைக்கு வர சொல்லி ஆர்டிஐ கமிஷன் சம்மன் அனுப்புகிறாங்க. இப்போ 2 பேரும் ஒரு தேதியில் ஆஜராகிறாங்க. அந்த கமிஷனர், மாநில தகவல் ஆணையத்திலிருந்து அந்த கமிஷனர் ஒரு ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர், ரொம்ப கராரான அதிகாரி. அவர் அந்த பிஐஓ கிட்ட கேட்குறார், இந்த சட்டத்தினுடைய, அதாவது தகவல் பெறும் உரிமை சட்டத்தினுடைய அடிப்படை விஷயம் கூட தெரியாமல் நீங்கள் இந்த கேஸை டீல் பண்ணியிருக்கிறீங்க. இந்த சட்டத்தின் பிரிவு 6(2) என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தா, ஒரு ஆர்டிஐ பெட்டிஷனர் தனக்கு என்ன தகவல் வேணுமோ அந்த தகவல்கள் என்ன காரணத்துக்காக தேவைப்படுதுங்கிற டீட்டெயிலில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு 6(2) சொல்லியிருக்கு. ஆனால் அந்த விஷயம் உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க, அந்த ஆர்டிஐ பெட்டிஷனருக்கு ஒரு லெட்டர் அனுப்புகிறீங்க. என்ன காரணத்துக்காக இந்த தகவல்லாம் உங்களுக்கு வேணும்னு தகவல் சொல்ல சொல்லி நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. இது அந்த சட்டப்பிரிவு 6(2)க்கு முரணாக உங்கள் செயல்பாடு இருக்குது.
அதனால் பிஐஓவை ஆக்ட் பண்ணுறதுக்கே உங்களுக்கு தகுதி இல்லை அப்படின்னு இந்த ஆணையம் நினைக்குது. அதனால் உங்களை ஏன் வந்து அரசு பணியிலிருந்து நீக்குவதற்கு உங்களை ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி உங்கள் ஹெச்ஓடிக்கு நான் லெட்டர் வைக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆணையர் ரொம்ப சீரியஸாக அதை வியூ பண்ணியிருக்கார். அதுக்கப்புறம் அந்த பிஐஓ வந்து சமாதானமாக அதில் சொல்கிறார், சார் அவர் எதுக்காக அந்த தகவல் கேட்டிருக்காருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன்னா நான் வந்து ரொம்ப சீக்கிரமாக அவருக்கான தகவலை கொடுக்கலாம் அப்படிங்கிற அந்த நோக்கத்தில் தான் அவர்கிட்ட அந்த டீட்டெயிலை கேட்டேனே தவிர வேறு எந்த உள்நோக்கத்தோடையும் நான் அந்த மாதிரி கேட்கல. எனக்கு வந்து அந்த ப்ரொவிஷனை பற்றி சரியாக தெரியல, அதனால தான் அந்த மாதிரி நான் ஒரு லெட்டர் வச்சுட்டேன், சாரி சார் அப்படிங்கிற மாதிரி சில காம்ப்ரமைஸாக சமாதானமாக அவரை சாட்டிஸ்ஃபை பண்ணுறார். இருந்தாலும் ஆணையர் வந்து அதை ஒத்துக்கலை. பொது தகவல் அலுவலராக இருக்கிறவங்க சில அடிப்படை விஷயங்களை கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். அந்த மாதிரி பொது தகவல் அலுவலர்கள் நிலையிலேயே தீர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள் தேவையில்லாத காரணத்தினால மாநில தகவல் ஆணையத்துக்கு நிறைய புகார் மனுக்கள் வருது, செகண்ட் அப்பீல் நிறையா வருது, தேவையில்லாத மனுக்கள் வந்து இங்கே குமிஞ்சிக்கிட்டு இருக்குது. அதனால் பிஐஓக்கள் நிலையிலேயே நிறைய பெட்டிஷனை டீல் பண்ணி டிஸ்போஸ் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு அட்வைஸ் கொடுத்து அந்த கேஸை முடிக்கிறார். இப்போ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு பார்த்தா, அரசு பணியாளர் ஆவதற்கான தகுதி வந்து நம்ம கவர்மெண்ட் சர்வீஸுக்கு வர்றதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தகுதி. இப்போ ஒரு அரசு பணியாளராக வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய பதவியை தக்க வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னோம்னா அந்த பதவிக்கான தகுதியை நம்ம வந்து தக்க வச்சுக்கணும். இப்போ ஆர்டிஐ ஆக்ட் அப்படிங்கிறது ஒரு புதுசாக வந்துச்சு, 2005 தான் வந்திருக்கு அப்படின்னாலும் கூட அதில் வந்து இந்த பொது தகவல் அலுவலர் அப்படிங்கிற ஒரு டெசிக்னேஷனை உருவாக்கியிருக்கிறாங்க. அவங்களுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால் ஒரு சட்டம் வருது, அது கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதை வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதில் இருக்கக்கூடிய அடிப்படை விஷயங்களையாவது நம்ம புரிஞ்சு வச்சுருக்கணும். அதே மாதிரி பணி விதிகளை பற்றியும் நம்ம வந்து சில அடிப்படை விஷயங்களை தெரிஞ்சு வச்சுருக்கணும். கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் வருது, அது வந்து கவர்மெண்ட் சர்வெண்ட்னுடைய பணி விதிகளுக்கு ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுருந்தா மட்டும்தான் நம்ம வந்து கையாளக்கூடிய அந்த கோப்புகளில் அந்த ரிலவெண்ட் போர்ஷனை நம்ம அடாப்ட் பண்ணி அந்த ஃபைல்களை ஈஸியாக டிஸ்போஸ் பண்ண முடியும். அப்படி தெரியாமல் இருந்தால் இந்த மாதிரியான சில சிக்கல்கள் நமக்கு வந்து சேரும். இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நன்றி, வணக்கம்.